தமிழ் செய்திகள். சரிகமப நிகழ்ச்சியில் பிரபல்யமாக பேசப்பட்ட ஒரு பாடகராக திவினேஷ் பார்க்கப்படுகின்றார். சரிகமப லிட்டில் சாம்ப்ஸ் 4ல் அவர் மிகவும் பிரபல்யமாக ரசிகர்களால் கவரப்பட்ட ஒரு பாடகர் என்று கூற வேண்டும். அந்த வகையில் திவினேஷ் செல்லாத மேடைகள் இல்லை என்றே தற்பொழுது ரசிகர்கள் கூறுகின்றார்கள். எந்த மேடையாக இருந்தாலும் சரிகமபவில் பிரபல்யம் பெற்று டைட்டில் வின்னராக தெரிவு செய்யப்பட்ட திவினேஷை அழைத்து அவரின் குரலினூடாக பாடலை கேட்பதற்கு பல பேரும் விரும்பியிருப்பதாக கூறப்படுகின்றது. இசை மேடைகள் பல இந்தியாவில் அமைக்கப்பட்டிருந்தாலும் ஏன் இலங்கையில் அண்மையில் அமைக்கப்பட்டிருந்த இசை மேடையில் திவினேஷ் பாடி அசைத்திருந்தார். இலங்கைக்கும் அவர் வருகை தந்த பொழுது அவருக்கான ரசிகர் பட்டாளம் அதிகமாக காணப்பட்டதாக கூறப்படுகின்றது. அவர் எந்த பிரதேசத்துக்கு சென்றாலும் இந்த சரிகமப மேடையில் பெற்ற பிரபல்யம் அவருக்கு மீண்டும் செல்வாக்கை ஏற்படுத்தி கொடுப்பதாக ரசிகர்கள் கூறுகின்றார்கள். அவர் பழைய பாடலுக்கு என்று பிரபல்யம் பெற்ற ஒருவராக பார்க்கப்படுகின்றார். யார் என்ன சொன்னாலும் அவருக்கு இருக்கின்ற அந்த செல்ல குரலும் அவருக்கு இருக்கின்ற சிறுவயது தன்மையும் அவரை மென்மேலும் மெருகூட்டச் செய்கின்றது. எந்த நடுவர்கள் அவரை பார்த்தாலும் எந்த மேடையில் எவர் அவரை கண்டாலும் அவர் மீது இறக்கப்பட்டு அவருக்கு உதவி செய்வதற்கு முன் வருகின்றார்கள். குடும்ப கஷ்டத்தை ஓரளவுக்கு நிற்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கின்றான் என்றும் அவர் இறைவனை புகழ்ந்து கூறுகின்றார். ஆகவே சரிகமப மேடையில் பிரபல்யம் பெற்ற ஒரு பழைய பாடலை மெய்ப்பிக்கக்கூடிய ஒருவராக திவினேஷ் இருந்து வருவதாக பல இசை அமைப்பாளர்களும் கூறுகின்றார்கள். ஆகவே தொடர்ந்தும் இது தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.